யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 156வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 154ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி: மதங்களுக்கிடையே வலுவான ஒற்றுமை ஏன் அவசியம் என திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இதற்குரிய சரியான விடை: அமைதியையும் ஒன்றிப்பையும் மேம்படுத்த. இரண்டாவது கேள்வி: காவிய நாயகன் தவக்கால ஆற்றுகை எப்போது முதல் முறையாக மேடியேற்றப்பட்டது? இதற்குரிய சரியான விடை: 2001ஆம் ஆண்டு. மூன்றாவது கேள்வி: கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் குருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற தமிழ் விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை: யாழ் கல்வி வலய நாடகமும் அரங்கியலும் பாட ஆசிரிய ஆலோசகர் திரு ஜோன்சன் ராஜ்குமார். நான்காவது கேள்வி: கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களத்தால் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால பக்தி முயற்சி பாடல் போட்டியில் முதல் இடம்பெற்ற பங்கு எது? இதற்குரிய சரியான விடை: மன்னார் மறைமாவட்டம் நானாட்டான் புனித கார்மேல் அன்னை ஆலய பங்கு. ஐந்தாவது கேள்வி: இளமாலை மறைக்கோட்டத்தில் நடைபெற்ற குடும்பங்களுக்கான கருத்தமர்வில் கருத்துரை வழங்கியவர்கள் யார்? இதற்குரிய சரியான விடை: கிளரீசியன் சபை அருட்தந்தை பரதன், அகவொளி நிலைய இயக்குனர் அருட்தந்தை டேவிட். ஆறாவது கேள்வி: யாழ்ப்பாணம் புனித அடைக்கல அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற தவக்கால 6ஆம் வெள்ளி திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை: யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள். ஏழாவது கேள்வி: நெடுந்தீவில் நடைபெற்ற தவக்கால வீதி சிலுவை பாதை எங்கே ஆரம்பித்து எங்கே முடிவுற்றது? இதற்குரிய சரியான விடை: புனித யாகப்பர் ஆலயத்தில் ஆரம்பித்து வியாகுல அன்னை கெவியில் முடிவடைந்தது. எட்டாவது கேள்வி: அப்போஸ்தலிக்க கார்மேல் சபையின் புதிய உயர் மேலாளராக தெரிவு செய்யப்பட்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை: அருட்சகோதரி நிர்மலினி. ஒன்பதாவது கேள்வி: யாழ் மறைமாவட்ட குருக்கள் மற்றும் துறவற சபை துறவுகளுக்கான தவக்கால தியானம் எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை: கொழும்புத்துறை திருவுளப் பணியாளர் சபை சிறிய குறுமடத்தில். பத்தாவது கேள்வி: இளவாலை மறைக்கோட்ட பொது நிலையினர் கழகத்தால் முன்னெடுக்கப்பட்ட பசாம் போட்டியில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர்? இதற்குரிய சரியான விடை: 100ற்கும் அதிகமானவர்கள். 11வது கேள்வி: சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் உடலை பெற்று அடக்கம் செய்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை: அரிமத்தியா ஊர் யோசேப். 12வது கேள்வி: இயேசுவின் விழாவை ஈட்டியால் குத்திய போர் வீரனுக்கு நடந்த அற்புதம் என்ன? இதற்குரிய சரியான விடை: பார்வையற்ற ஒரு கண் பார்வை பெற்றது. மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே வெற்றி பெற்ற வெற்றியாளரை உங்களுக்கு அறிய தருகின்றோம். ஆனா ஜனனி, யாழ் புனித மரியன்னை பேராலயம். தொடர்ந்து வினாவிடை 156ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி: உலகம் முழுவதும் நடைபெறும் போர்களுக்கு முடிவு காண்பதற்கு எது சிறந்த கருவி என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இரண்டாவது கேள்வி: ஆயுதங்களினால் அமைதியை நிலைநாட்ட முடியாதென்று தெரிவித்தவர் யார்? மூன்றாவது கேள்வி: இனப்பிரச்சினை தொடர்பாக தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை மேற்கொண்ட முக்கிய தீர்மானம் என்ன? நான்காவது கேள்வி: மன்னார் மறைமாவட்டத்தில் எத்தனை குருக்கள் அண்மையில் திருநிலைப்படுத்தப்பட்டனர்? ஐந்தாவது கேள்வி: புனித பௌஸ்தீனாவின் திருப்பண்டம் திருகோணமலை மறைமாவட்டத்திற்கு எந்த நாட்டிலிருந்து எடுத்து வரப்பட்டது? ஆறாவது கேள்வி: யாழ் திருக்குடும்ப கன்னியர் மட முன்பள்ளி மாணவர்களின் சந்தை நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? ஏழாவது கேள்வி:
அண்மையில் உயர்தர பரீட்சையில் உயர் முறைமைகள் தொழில்நுட்ப பிரிவில் யாழ் மாவட்ட ரீதியில் முதலிடம் பெற்று யாழ் ஆயரை சந்தித்து ஆசீர் பெற்ற மாணவி யார்? 8வது கேள்வி. யாழ் மறைமாவட்ட கத்தோலிக்க சட்டவாளர் அமைப்பினரின் தவக்கால தியானத்தை நெறிப்படுத்தியவர் யார்? 9வது கேள்வி. இளையோரின் பாதுகாவலர் புனித டொன்பொஸ்கோ பற்றி அறிந்து கொள்ளும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட போட்டிகள் எங்கே நடைபெற்றன? 10வது கேள்வி. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் இடம்பெற்ற உயிர்ப்பு ஞாயிறு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார்? 11வது கேள்வி. இறையிறக்க பெருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது? 12வது கேள்வி. எம்மாவு பாதையில் வழி நடந்தவர்கள் எப்போது உயிர்த்த ஆண்டவரை கண்டுகொண்டனர்? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள். விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 07426267119. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.